வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் லைக்கன் பிளானஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் மிடில் ஏஜ் பெண்களை அஃபெக்ட் பண்ணுற இன்னொரு பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். இது எங்கள் கிளினிக்கில் வந்த பேஷண்ட்டோட ஃபோட்டோ. வாயில் நிறைய பல்ல சொத்தையாகி உடஞ்சிருக்கு. நிறைய பல்ல ரூட் கனால் பண்ணி கேப் போட்டிருக்காங்க. இவ்வளோ சொத்தை பல்ல எப்படி வந்ததுன்னு பார்த்தால் இவங்களுக்கு வாயில் உமிழ்நீர் வரதே இல்லை. அதனால ஃபுட்டு பல்லு மேலே ஒட்டி பிடிச்சு சொத்தை அதிகமாக வருது. சலைவா இல்லாததுனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. இந்த பேஷண்ட்டுக்கு வாய் மற்றும் இல்லாமல் கண்ணுக்குமே ட்ரைனஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் பேர் ஜோக்ரன் சிண்ட்ரோம். ஒரு சில பேருக்கு இது கூட மற்ற ஆர்கன்ஸ் கூட அஃபெக்ட் ஆகலாம். இன்னும் சில பேருக்கு ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட இருக்கலாம். இது மெயின்லி மிடில் ஏஜ் பெண்களை தான் அஃபெக்ட் பண்ணுது. இந்த கண்டிஷன் உள்ளவங்களுக்கு வாயில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கலாம். வாயில் எச்சி இல்லாததுனால சரியாக சாப்பிட முடியாது. சாப்பாடை வாயில் தொண்டையில் ஒட்டிக்கும். விழுங்க கஷ்டமாக இருக்கும். வாய் மற்றும் நாக்கில் எரிச்சல் இருக்கும். அடிக்கடி புண்ணு வரும். வாயில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வரலாம். கம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். சலைவரி கிளாண்டுக்கு வீக்கம் வரலாம். சொத்தை பல் நிறைய வரும். பல்செட் உபயோகிக்கிறவங்களுக்கு அது உறைஞ்சு வாயில் எரிச்சல் வரலாம். இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கப்படலை. இந்த பிரச்சனை உள்ளவங்க மற்றவங்களை விட வாய்க்கு அதிக கவனம் கொடுக்கணும். ஸ்வீட் சாப்பிட்றதும் கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றதும் கம்மி பண்ணணும். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டே இருங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கள். மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணுங்கள். ஃப்ளூரைட் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். பல்லு இடுக்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு டென்டல் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணுங்கள். டென்டிஸ்ட்டுக்கிட்டே அடிக்கடி போய் செக்கப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் பல விஷயங்களை தெரியறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.